Let's begin glorifying அனைத்தையும் செய்து முடிக்க அவர்தான். He is powerful to finish everything. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர்தான். He is powerful enough to complete everything. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. உயர்வுமா நீர் முடிவெடுத்தார், யாரால் மாற்ற முடியுமோ? நீர் முடிவெடுத்தார், யாரால் மாற்ற முடியுமோ? எனக்கென்று முன்மொழிந்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென்று முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆராதனை செய்வோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார், மாற்ற முடியும். என் வாழ்க்கையே நீர் முடிவெடுத்தார், மாற்ற முடியும். எனக்கென்று ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Lord, we worship you alone. எங்கள் உயர்விலும் உமக்கு ஆராதனை, Even during our highs, we worship. எங்கள் தாழ்விலும் உமக்கு ஆராதனை, And even during our lows, we worship. எங்களுடைய கடினமான நாட்களிலும் உமக்கு ஆராதனை, We worship you during difficult times. எங்களுடைய மேன்மையான நாட்களிலும் உமக்கு ஆராதனை. And we also worship you during our exaltation. உங்க சத்தத்தை மட்டும் உயர்த்தி கடைசியாய் அறிக்கையிடுவீர்களா? நீர் முடிவெடுத்தார், யாரால் மாற்ற முடியுமோ? நீர் முடிவெடுத்தார், யாரால்
பேசும் என்ற இரவு Speak to us tonight. சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க Help us to only hear your voice. வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும். Let your words comfort us. வார்த்தை எங்களை விடுவிக்கட்டும். Let your word deliver us. பரிவிடத்திலிருந்து அடியேன் ஒரு மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தையும் பேசாதபடி In order for me who is standing on the altar to not speak according to my flesh. என் நாவுக்கும் என் வாய்க்கும் காவல் வையும் ஐயா. Lord, I ask you to guard my mouth and my tongue. பேசுகிறதே பேசவும். Let me speak only what you want. அடியேன் உமக்கு ஒரு வாயா இன்றைக்கு இரவு காணப்பட Use me as your mouth tonight. கர்த்தருடைய தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். I commit me to the favor of the Lord. கடந்து வந்திருக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit the people who are here. பேசும் நாங்கள் கேட்கிறோம். Speak to us and we shall hear. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Please take your seats. May the Lord bless every one of you. இன்று இரவு உங்கள் யாவரையும் மீண்டும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். It is so joyful for us to meet all of you once again tonight. மிகவும் முக்கியமான ஒரு சத்திய வார்த்தையை இன்றைக்கு மாலையிலே தியானிக்க போகிறோம். Tonight we are going to meditate a very important part of the scripture. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்க கேட்போம். Let us read Hebrews chapter 6 verse 10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு வாசிப்போம். 1 2 3 go. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாரும் இன்னும் ஒருவர் அந்த வார்த்தையை அறிக்கையிடுவோம். தேவன் அநீதி உள்ளவர். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். தேவன் நம்மோடு பேசட்டும். Please take your seats and let the Lord speak to us. இன்றைக்கு இரவு நான் உங்களோடு கூட பேச போகிற தேவ செய்தியின் தலைப்பு The title of my sermon tonight, ஊழியத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unrighteous to forget your ministry. ஆமென் சொல்லுவோம். Let us say amen. ஊழியம் என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of ministry? தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்று சொல்லும் பொழுது அதற்கு 3 அர்த்தங்கள் உண்டு. Children of God, when we speak about ministry, there are 3 meanings. சேவை, It is you serving. இரண்டாவதாக உதவி, Secondly, it is to help. மூன்றாவது கிரேக்க வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் defending yourself. And thirdly, according to the Hebrew biblical scholars, they say it is to defend yourself. ஆமென். Amen. தற்காப்பு செய்வது. To defend yourself. ஆமென் சொல்வோமா? Let us say amen. தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இந்த ஊழியத்தை எல்லாம் தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர். so over here we know that God is not unrighteous to forget these ministries. நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறோம். Every one of us here are doing a ministry. நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கலாம். You may be a believer, ஆனால் தேவன் உங்களை விசுவாசிகளாய் இருக்க மாத்திரம் அழைக்கவில்லை. but God did not call you to just remain as a believer. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். But you're also called to minister for God. எல்லாரும் பிரசங்கியார்கள் அல்ல. Not everyone are preachers. எல்லாரும் போதகர்கள் அல்ல. Not everyone are pastors.
pastors. பல வகையான ஊழியங்கள் இருக்கின்றன. There are many kinds of ministries. doesn't mean நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணாததனால நீங்க ஊழியம் செய்யாதவர்கள் என்ற பெயர் அல்ல உங்களுக்கு. Only because you're sitting here and you're not preaching, that doesn't mean you're not a person called to do the நீங்கள் ministry. சாதாரணமாய் அமர்ந்திருந்தாலும், Even if you're sitting here normally, நீங்கள் இந்த வழிவிடத்தில் ஏறாவிட்டாலும், although you're not standing on the altar, நீங்கள் மறைவிடத்திலே எத்தனையோ பல வகையான ஊழியங்களை செய்கிறீர்கள். you are still doing many kinds of ministries in a hidden manner. ஆமென் சொல்லுவோமா? பல வகையான ஊழியங்களை தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படியும் கிருபைகளின்படியும் அவர் பகிர்ந்தளித்திருக்கிற கிருபைகளின்படி நீங்கள் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். All of you are still doing ministry according to the grace and favor that the Lord has given to you. ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். To pray is a ministry. சுத்தம் செய்வது ஒரு ஊழியம். Cleaning is a ministry. ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை தனிப்பட்ட விதமாய் சொல்லுகிறது ஒரு ஊழியம். Sharing the gospel personally to someone is a ministry. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே, அது ஒரு ஊழியம். You serving the holy people of God, that's the ministry. இது எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். All these small things that you do is written in God's account. மனுஷன் மறக்கலாம், Mankind may forget, உலகம் மறந்து விடலாம், the world may forget, தேவன் ஒருபோதும் மறப்பது இல்லை. but God will never forget. ஆமென் சொல்லுங்க. Let us say amen. அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். God keeps everything in account. அவர் சொல்றாரு, நான் உனக்கு பலனளியாமல் இருக்க மாட்டேன். And now God is saying, I will not remain calm to not reward you. நீங்கள் அசதியாய் செய்தீர்களோ, Whether or not you did the ministry tirelessly, அலட்சியமாய் செய்தீர்களோ, or you did it reluctantly, சோர்வாய் செய்தீர்களோ, or you did it out of tiredness, ஆனால் நீங்கள் ஊழியம் செய்தீர்கள். yet you still did the ministry. உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. All the reward for all your deeds is coming from Jesus Christ. நீங்கள் ஊழியம் செய்யாமல் இல்லை, It is not that you're not doing any ministries. நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். You are doing ministry, ஆனால் நீங்கள் ஒருவேளை சோர்வாய் செய்திருக்கலாம், but you could have done it tiredly. அலட்சியமாய் You could செய்திருக்கலாம், have done it reluctantly, நீங்கள் பயங்கர ஒரு கண்ணீரோடு செய்திருக்கலாம். or you could have done the ministry with lots of pain நீங்கள் and tears. எப்படி செய்திருந்தாலும் நீங்கள் செய்தது சத்தம் வரமாட்டேங்குது. அதை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். Because no matter how you have done that ministry, you still did a ministry and the Lord has taken it into account. கர்த்தர் சொல்றாரு, அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. The Lord had clearly said that the deeds for all your works are coming with me. அவர் மறக்க மாட்டார். He will never forget. அவர் மறக்கவே மாட்டார். He will never forget. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் அசைத்து சொல்லுங்கள், அவர் மறக்கவே. Let us wave our hand and say, God will never forget. அதுக்கு இந்த எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார்கள், அவர் அப்படி மறந்துட்டார்னா அவர் அநீதி உள்ள தேவனாயிருப்பாரு. The Hebrew author clearly tells us here, if the Lord forgets, then he will be known as unrighteous. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். So children of God, our God is a righteous God. நீங்கள் ஒருவேளை செய்த எல்லா ஊழியங்களையும் அவர் மறந்து விட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். I do not want you to think that the Lord had forgotten all your ministries. உங்க கண்ணீர் அவர் கணக்கில் இருக்கிறது. Your tears are taken into his உங்கள் account. அழைச்சல்கள் அவர் கணக்கு புஸ்தகத்தில் இருக்கிறது. All of your pain and tiredness is in his account. தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீரும் உன் துருத்தியில் இருக்கிறது, என் அழைச்சல்களையும் நீர் எண்ணினீர். That my tears is in your account. You have bottled up my tears. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக எதை செய்திருந்தாலும் அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. So no matter what you have done for God, the reward shall surely find you. இங்கே அந்த பலவித விதமான ஊழியங்களில் 3 விதமான வார்த்தையை அதற்கு அர்த்தமாய் சொன்னேன். நம்பர் 1 சேவை, இரண்டாவது உதவி, மூன்றாவது தர்க்காபுஸ்தகம். So I told you earlier there are 3 meanings given to the word ministry. First is to serve, second is to help, and third is to defend yourself. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, நீங்கள் யாருக்காவது சேவை செய்கிறீர்களா? are you serving someone? நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீர்களா? Are you helping someone? நீங்கள் யாருக்காவது அவர்களை தற்காத்து இருந்திருக்கிறீர்களா? Or have you defended anyone? தேவ பிள்ளைகளே,
இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். So children of God, let me tell you, the Lord remembers all these things that you've done. நீங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து சில குறிப்புகளை இந்த நாளிலே கவனிக்க போகிறீர்கள். You are going to see certain important parts of the scripture. அப்படி உதவி செய்த, People who had helped, சேவை செய்த, people who had served, பிறரை தற்காத்த and people who had defended others. சில நபர்களை உங்களுக்கு நான் காட்டிக் I'm கொடுக்கிறேன். going to show you such people. தேவன் அவர்களை எவ்விதமாக ஏவி இந்த ஊழியங்களை செய்ய வைத்தார் என்று. And I'm going to show you how the Lord moved their heart and made them do these things. விசேஷமாக இந்த எபிரேயர் 6:10 வாசிக்கும் பொழுது, And especially when you read this verse 10, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது உண்மை, it is true that you're ministering to God. அதை காட்டிலும் மிக முக்கியமான ஊழியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். But he's talking about a much greater ministry here. அந்த தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய, And in order for you to minister to that God, நீங்கள் இந்த பூமியிலே ஒருவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். you need to first do the ministry to one person in this earth. ஆமென். Amen. யார் அந்த நபர்? Who's that person? எபிரேயர் 6:10 திரும்ப கவனமா கவனிங்க. Let us read Hebrews chapter 6 verse 10. வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் யாருக்கு? வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். நல்லா கவனிங்க. பாத்தீங்களா, ரெண்டு டர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்தீர்கள்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருக்கு ஊழியம் செய்தீர்கள்? மூணு அர்த்தத்தை சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? ஆமென். இதை எல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் நீங்கள் ஒரு காலத்திலே செய்திருப்பீர்கள். செய்ததையும் செய்து வருகிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக இது தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும். எல்லாரும் சொல்லுங்க, அன்புள்ள பிரயாசம். ஆஹா. மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. கை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தீர்கள். So over here in verse 10 clearly it is mentioned that you have ministered to the saints, which means you had served the saints, you have helped the saints, and you have defended the saints. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சொன்னார், While Jesus lived in the earth, he said, இந்த சிறியவனில் ஒருவனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை எனக்கென்றே செய்கிறீர்கள். he clearly told his disciples, even if you are to give a cup of cold water to any of the little ones here, you are actually ministering to them, and it is to me. ராமன் சொல்லுவோமா? அப்ப தேவனுக்காக வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறதை ஏன் தேவன் இவ்வளவாய் கனம் பண்ணுகிறார் அப்படின்னா, நாம் அவர்களுக்கு செய்கிற சேவை, உதவி, தற்காப்பு, இவைகள் எல்லாமே நாம் யாருக்கே செய்தாயிற்று என்று கணக்கில் வருகிறது? தேவனுக்கே செய்கிறோம் என்ற கணக்கில் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஊழியத்திலே ஒருவேளை கடந்த நாட்களிலே செய்திருப்பீர்களே ஆனாலும், செய்து கொண்டு வருகிறீர்களே ஆனாலும், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராகவே. Children of God, the Lord is truly faithful to bless you tonight. If you have been doing this ministry and you had done this ministry before to the saints of God. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, கண்ணால உன்னால பார்க்க முடிந்த இந்த சகோதரனை உன்னால நேசிக்க முடியாவிட்டால் காணாத தெய்வத்தை நீ எப்படி நேசிப்பாய்? That is why John clearly says, if you can't even love the brother whom you can see, then how would you love someone that you cannot see? ஆமென் சொல்லுவோம். எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ நிறைவுகள்,
எல்லாவற்றிலும் நம்மை இந்நாள் வரைக்கும் நெருக்கி ஏவி கொண்டு வருகிறது ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. Oh, despite all the persecutions and pain and thoughts that you're walking through, one thing that is keep you going is the love of Christ. ஆமென் சொல்லுவோமா? Amen. குடும்பத்துல சிப்லிங்ஸோட பிறந்தவங்க கை வைத்து காமிங்க. I want those of you who are born with siblings in the family to raise அக்கா your தம்பி hands. தங்கச்சி அப்படி கூட பிறந்தவங்க கை தூக்கி நல்லா கை தூக்கட்டுங்க. ரைட். நம்ம எல்லாரும் அக்கா தம்பி தங்கச்சிகளோட பிறந்திருப்போம் என்று சொன்னால் இப்ப சொல்ல போற உதாரணம் உங்களுக்கு விளங்கும். Since all of you, most of you here are born with siblings, the example that I'm going to tell you will be easy for you to understand. இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல, When you look at the brothers and sisters in a family, இவங்க சண்டை போட்டுக்குவாங்க. they often fight. சண்டை போட்டாலும் And even if they get into a fight, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா when anyone of their siblings are caught in trouble, அவங்க பேசாட்டாலும் although they are not in talking terms, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தாலும் although they are not talking to each other, உடனே உதவி செய்வாங்க, they will immediately run to help. உடனே சேவை செய்வாங்க, They'll immediately run to serve. உடனே டிஃபெண்ட் பண்ணுவாங்க, வந்து தற்காப்பு செய்வாங்க. They'll quickly come to defend their siblings. அதெல்லாம் காப்பாத்திட்ட பிறகு பேசாமலே போவாங்க. And after they defend and help, they will go back to not talking to them. அது சொல்றது எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? How many can agree with me? ஒரு ஆமென் சொல்லுங்க. Let's say amen. பாத்தீங்கன்னா உலக யுத்தம், மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். So when you look at the argument, it looks like how World War III started. இவர்கள் இருவரும் ஒன்று சேரவே மாட்டார்கள் அப்படிங்கிற நினைவெல்லாம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும். That even people around them will think that these people will never get back together. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, But let's say they are now facing a problem. இல்ல இந்த நேரத்துல நம்ம போய் உதவி செய்யதான் ஓடிடுவாங்க, சேவை செய்வாங்க, டிஃபெண்ட் பண்ணி எப்படியாகிலும் காப்பாற்றுவாங்க. They will immediately run to serve, help and defend their siblings. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. And that is the love of Christ. யோசித்து பாருங்கள், நானும் நீங்களும் எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக நிலையற்றவர்கள். Let us all just think for a moment how much you and I are not capable of this. இன்னைக்கு காலையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவர் ஏமாத்திரம். This morning while I was meditating the word of God, it is clearly said in the book of Psalms that you are nobody, you are nothing to inquire of the Lord. தேவன் நம்மளை நினைக்கிறதுக்கு நாம எவ்வளவு விசேஷமா என்னங்க வாழ்ந்தோம்? What kind of a life did you and I live for the Lord to always remember it? தேவன் நம்மளை நினைச்சு பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்னங்க அவ்வளவு பிரமாதமா இருந்தது. How special was your life or perfect that the Lord always remember you? ஒன்னே ஒண்ணுதான், Just one thing, நீங்கள் எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்தின பொழுதும், that although you had hurt God so நீங்கள் many எத்தனை times, முறை அவரை கஷ்டப்படுத்தின பொழுதும், despite you hurting and giving him pain all the மேல time, அவர் கோபமா இருந்தாலும், and although the Lord was angry to உங்களுக்கு us, ஒரு பிரச்சனை வரும் என்றால் when you are in trouble, நம்முடைய இயேசப்பா நமக்காக வந்து நிற்க our Jesus is always there அவர் to உண்மை stand, உள்ளவராகவே. and He is always faithful in His நல்ல word. கையை உயர்த்தி ஹalleluya, Hallelujah. கை உயர்த்தி அப்படியே பாடுவோமா? உண்மை உள்ளவரே, நீர் நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே,
Jesus, I love you. Let us say, Jesus, I love Hallelujah. you. Hallelujah. இந்த அன்பைத்தான் நமக்குள்ள அவர் ஊற்றிருக்கிறார். And this is the same love that he had poured into us. கூட பிறந்த ரத்தத்திற்காக மாத்திரம் நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்த கூடாது. We shouldn't reveal this love to just our siblings. நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள். But all of us seated here are washed by one blood. சொல்லுங்க, இருதயத்திலே Say, in my heart, இயேசுவின் அன்பு ஊற்றப்பட்டது. the love of Jesus is poured. ஹalleluya. Hallelujah. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர், So the person next to me அவருக்கு ஒரு ஊழியம் தேவைப்படுகிறது. is in need of a ministry. அவருக்கு ஒரு சேவை Is தேவைப்படுகிறது. in need of someone to அவருக்கு serve. ஒரு பெரிய தற்காப்பு தேவைப்படுகிறது. Or is in need of defense. நிச்சயமாய் நாம் புறப்பட வேண்டும். We shall surely go to நாம் hell. சொல்லுவோமா? Let us say amen. வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு முதல் உதாரணத்தை காண்பிக்கிறேன். Let me show you the first example from the Bible. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் The book முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். The book of 1 Samuel, chapter 19, verses 1 till 4. தாவீதை கொன்று போடும்படிக்கு கவனமாக கவனிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். கரங்களை நல்ல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் இப்போ தாவீதை கொலை செய்யறதுக்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். In this part of the scripture, we clearly know that Saul is planning to kill David. தாவீதும் யோனத்தானும் மிகுந்த நண்பர்கள். David and Jonathan were good friends. யார் யோனத்தான்? So who's this Jonathan? எதிராளியாகிய சவுலுடைய Jonathan is Saul's son. இப்போ இவர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். Now two of them are good friends. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட போகிறவன் என்று யாருக்கு நல்லா தெரியும்? யோனத்தானுக்கு. Jonathan knew very well that David was an anointed person. தேவ பிள்ளைகளே, இந்த யோனத்தான் இந்த தாவீதை கொலை பண்ண போகிறான் தகப்பன் என்று அறிந்த உடனே the minute Jonathan got to know that his father Saul was ready to kill him, வேகமாய் ஓடுகிறான் தாவீதினிடத்தில். he's immediately running to David. தாவீது, என் தகப்பன் உன்னை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நீ எங்கேயாவது போய் காலையில என்ன செய்? ஒளிச்சுக்கோ. He ran to David and he said, David, my father is waiting to kill you and I want you to hide yourself in the morning. நாளைக்கு என் தகப்பனோடே பேசுவேன். And tomorrow I will commune with my father. வேற ஏதாகிலும் திட்டம் வகுத்திருக்கிறானா என்று நான் பார்ப்பேன். And I will see if he has catched any other plan. ஓடி வந்து உன்னிடத்திலே சொல்லுவேன். And I will immediately run and inform you. நீ மரணத்திற்கு தப்பிவிடு. And I want you to escape death. தேவ பிள்ளைகளே, Children of God, இந்த சவுலுக்கு மாத்திரம் தன் மகனாகிய யோனத்தான் இந்த வேலை செய்கிறான் என்று தெரிந்தால், if and all Saul knew that his son Jonathan did this work, இந்த சவுலுக்கு பிறகு வரப்போகிற ராஜா யாராக இருக்க வேண்டும்? by right who should be the king after Saul? யோனத்தானாகத்தான் இருக்க வேண்டும். It has to be Jonathan. தன்னுடைய சிங்காசனம் கிடையாமல் போனாலும் பரவாயில்லை,
பரவாயில்லை, என்னுடைய நண்பன் கொலை செய்யப்பட. Jonathan was okay to lose access to the throne, but all he cared about was his friend to be saved. தேவ பிள்ளைகளே, Children of God, யோசித்து பாருங்க, let us just think. எப்படி தன்னுடைய நண்பனாகிய தாவீதை அவன் தற்காத்துக் கொண்டான். How did Jonathan go and defend his friend David? எப்படி இந்த தாவீதுக்கு அவன் ஓடி வந்து சொல்லுகிறான், என் அப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கொலை செய்ய அவர் பயந்தெடுகிறத நான் உனக்கு சொல்லுவேன், நீ தப்பித்துக் கொள். Look at how Jonathan ran to David and informed that my father is waiting to kill you and I want you to hide yourself. தேவ பிள்ளைகளே, Children of God, பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? do you know what it means for you to do ministry to the saints? உங்க ஊழியக்காரருக்கு ஒன்றும் நீங்கள் மறைக்கவே கூடாது. You shouldn't hide anything from your pastor. அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறதா, If you know that they're going to get in trouble, நீங்க செய்யற சேவை என்ன, what is the ministry you need to நீங்க do for செய்யற them? உதவி என்ன, What are the help you need to offer them? நீங்க செய்யற தற்காப்பு என்ன? What way can you defend them? ஒரே ஒன்றுதான், Just one thing. ஒன்றையும் மறைக்கவே கூடாது. You shouldn't hide anything. கையை நல்ல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே I want you to lift your hand and say, God, பரிசுத்தவான்களை காப்பாற்ற எனக்கு உதவி செய்யும். help me to save the saints. கை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. Let us say hallelujah. ஒரு ஆபத்து வரப்போகுது, If you know danger is coming உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, and you already know, பெரிய பிரச்சனை நோக்கி வருது, you know that a big problem is coming, உங்களுக்கு அது தெரிய வந்துருச்சு, you personally know it. நீங்க மௌனமா இருக்கவே கூடாது. You should never remain quiet. ஓட வேண்டாம், You must run. பரிசுத்தவான்களிடத்துல சொல்லணும், You should inform the saints இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, that there is a problem. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, There is such a situation. ஐயோ நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், And I want you to hide yourself. நான் இன்னும் அதிகமாய் பேசுவேன், And I will speak on your behalf. நான் உங்களுக்காக இருப்பேன், I will stand by your நான் side. உங்களுக்காக I சொல்லிப்பேன், will pray for you. நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் போராடுவேன். I will defend you in the presence of God. சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள், Other believers who are in the church, நீங்கள் இந்த ஒரு உதாரணத்தில் வளர்கிறதை காண வேண்டும். you need to grow in such an example. சொல்லுங்க பக்கத்துல, Tell the person next to you. defend, Defend, serve, serve, help, help. hallelujah, Hallelujah. 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 தேவ பிள்ளைகளே, Children of God, இதை தேவன் மறப்பாரா? do you think God will forget this? சிலர் சொல்லுவாங்க, Some people may say ஒட்டவாய் that you are easy to போடு blame, வச்சுட்டான். that you went and gossiped. தேவ பிள்ளைகளே, But children of அது God, ஒட்டவாய் அல்ல, this is not you being a gossiper. ஒருவர் மேல இருக்கிற தரிசனத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கிறீர்கள். You are actually saving the vision that is ஒருவர் upon மேல us. இருக்கிற தேவனுடைய அழைப்பை You are காப்பாற்றிருக்கிறீர்கள். actually helping to God the calling on a அன்றைக்கு person. மாத்திரம் இந்த யோனத்தான் தாவீதை காப்பாற்றாமல் போயிருந்தாரானா, If at all Jonathan was not able to save David on that day, தாவீது சிங்காசனத்துக்கு ஏறி இருக்க முடியாது. David would not have been able to stand on the throne. ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டிருக்காது. The kingdom would not have been established. தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடி அவன் ராஜ்யத்தை செய்திருக்க மாட்டான். And he could have not done things according to the தேவ heart of God. சித்தம் நிறைவேறி இருந்திருக்காது. And the will of God would not have been done. இந்த தாவீது பயங்கர கோளாறானவர் தெரியுமா உங்களுக்கு? Do you know that David is a person who easily makes mistakes? மிகப்பெரிய மிஸ்டேக்ல ஒரு மிஸ்டேக், அவர் பத்ஷேபாளோடு கூட தவறு செய்தார். And one of the greatest mistake David had done was his adultery with Bathsheba. ஆனாலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை விரும்பி ஒரு சாட்சி சொல்லப்படுது, இவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்த மனிதன். Yet there was a testimony given about David in the book of Acts that David was a servant of God after God's heart and who did his will. ஏன்? Why? தேவனுடைய அழைப்பு. It is the calling of God. நான் பிரித்தெடுத்தேன், நான் அழைத்தேன், நான் முன்குறித்தேன், நான் பரிசுத்தம் பண்ணினேன், நானே நீதிமானாகவும் மாற்றினேன். Because the Lord clearly said, I set apart, I called, I anointed, and I alone had kept him to be righteous. இயேசுவின் நாமத்தினால் இன்று இரவு வந்த உங்களுக்கு கர்த்தர் சில யோனத்தானை எழுப்புவாராக. In the name of Jesus, may God raise Jonathans in your life. மறைவிடத்திலே உங்களுக்கு உருவாக்கப்பட போகிற எல்லா கன்னிகளும் எல்லா மறைவிடத்தின் ஆலோசனைகளையும் தேவன் உங்கள்
தட்டி சொல்லுங்க, ஒரு மனிதனை நான் காப்பாத்தல. Tell the person that you are not saving a person. ஒரு மனுஷனை காப்பாத்தி நம்ம என்னங்க செய்ய போறோம்? What are we going to get by helping people? அந்த மனுஷன் மேல தேவன் வச்ச சித்தம் காப்பாற்றப்படணும். Unless the vision and the will of God upon the person is மனுஷன் God. மேல வைக்கப்பட்ட anointing, அபிஷேகம் காக்கப்படணும். Unless the anointing upon the person is God. தேவனுடைய பிள்ளைகளை அந்த மனுஷன் மேல வைத்த தேவ சித்தம் காப்பாற்றப்படணும். Unless the will of God in the person's life is protected. தேவன் ஒரு சிலவற்றை ஒரு சிலரை கொண்டு தான் செய்வார். The Lord will only do certain things to certain people. ஒரு சிலரை நம்ம ரிப்ளேஸ் பார்க்கவே முடியாது. You can never replace some people. ஆமென். Say amen. ஹalleluya. Hallelujah. பாருங்க, நம்ம ராஜ்யங்கள்ல எத்தனையோ ராஜாக்கள் வராங்க. When you read the Bible, or even literally when you see there are so many kings. இந்த ராஜாக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒரு வேலை தள்ளுறாரு, ஒரு ஆளை வைக்கிறாரு. You see the Lord pushing a king and he is exalting another king. ஆனா முன்னாடி இருந்த ராஜா செஞ்சத இந்த ராஜா செய்யவே முடியாது. But when you look carefully, what the previous king had done, the coming king will not be able to இந்த do. ராஜா செய்ததை இனி வரப்போகிற ராஜாவால செய்ய The upcoming king will not be able to do what the previous king had done. என்னவா இருந்தாலும் தேவன் ஒரு சிலரை கொண்டு செய்ய நினைத்தத ஒரு சிலரை கொண்டு தான் செய்வார். So no matter what you do, the Lord will only do some things through some people. அப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை, தரிசனமுள்ள மனுஷனை, கிருபை உள்ள ஒரு மனுஷியை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா, அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னா, அவங்கள பல பேர் எதிர்த்து வரும்பொழுது தற்காத்து அவங்களை காப்பாற்றிட்டீங்கன்னா, பரலோகம் உங்களை கனம் பண்ணாமல் இருக்கவே இருக்காங்க. இதை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. And let me tell you, if at all you had helped any servants of God who are called, who are anointed, who are graced by God, and you have helped them, served them and defended them, the Lord is not unrighteous to forget your work. பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, காப்பாத்துனா. Tell the person that you save them. சொல்லுங்க, உதவி செய்யலாம். Say, help them. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக ஒரு நபரை காண்பித்து கொடுங்க. Secondly, let me show you another person. என்ன ஒரு ஆச்சரியம். It's a great, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் the book of 2 Kings. 5ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Chapter 5 verse 2 and 3. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். கவனியுங்கள், சீரியா தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு மெய்டு. Tell the person next to you. மெய்டுனா யாரு? வேலைக்காரர். வீட்டுல வேலைக்காரர்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். இந்த நாகமானுக்கு ஒரு வீட்டிலே வேலைக்காரி உண்டு. அவள் யார்? சீரியா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண். எல்லாரும் சொல்லுங்க, யாரு? Over here we see Naaman's wife who had a Syrian maid who was brought as a captive. Children of God, இந்த சிறு பெண் செய்கிற ஊழியத்தை கவனியுங்கள். look carefully at the ministry this little maid has done. நல்லா கவனிக்கணும். இந்த சிறு பெண் செய்கிற ஊழியத்தை கவனியுங்கள். I want you to look into the ministry this little maid had done. இவள் இப்ப எந்த நிலவரத்தில் இருக்கிறாள்? In what situation is she in now? சிறையிருப்பிலே இருக்கிறாள். She is in captivity. எந்த தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாள்? She was brought as a captive from Syria. சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாள் என்றால் இவள் ஒரு அடிமை பெண். If she was brought as a captive
her master and his wife. இப்ப என்ன நடக்குது? வேலை செய்து கொண்டு இருக்கிற இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த சிறு பெண் தன் எஜமான் குஷ்ட ரோகத்திலே கஷ்டப்படுகிறதை பார்க்கிறார். Now this little maid who was serving in his master's house had seen that her master is in leprosy. என்ன நடக்குது வாசிப்போம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, அவள் தன்னுடைய நாச்சியார் அப்படின்னா யாரு? நாகமானுடைய மனைவியை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால், தீர்க்கதரிசி ஒருத்தர் சமாரியாவில் இருக்கிறாரு, அவன் இடத்திற்கு இவர் போவாரானால் அது நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார் என்றால், கரங்களை உயர்த்தி உரலே பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவன் எனக்கு அநேக சிறு பெண்களை எழுப்பி தருவாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே I declare and I prophesy. ஒரு சில சிறு பெண்கள் உங்களிடத்துக்கு வருகிறார்கள். உங்களை சரியான ஒரு நபரிடத்திலே கனெக்ட் பண்ணும்படியாக, உங்களை ஒரு சரியான விடுதலைக்கு நேராய் கனெக்ட் பண்ணும்படியாக, யாரிடத்திலே உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்கணுமோ அவர்களுக்கு நேராக உங்களை கனெக்ட் பண்ணும்படியாக, உங்க வியாபாரமோ உங்க பிள்ளைகளுடைய படிப்போ உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கோ யாரோ ஒருவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு டெஸ்டினி ஹெல்பர், உங்களுடைய தரிசனத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறு பெண்ணுடைய வாயை தேவன் திறப்பார். Your family and your children, regardless of what you are in need of. நானே ஒரு சிறையிலுக்குள்ள இருக்கிறவள். She is already there as a captive. அவளுக்கே விடுதலை இன்னும் இல்லை. She has not received her deliverance. ஆனால் அவள் வாயிலே தேவனுடைய வார்த்தை அருளப்படுகிறது. But from her mouth the word of God is coming. எனக்கு சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி தெரியும். She said, I know a prophet who lives in Samaria. ரோகத்தை ஒரு மருத்துவரால் சுகமாக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போனா அந்த தீர்க்கதரிசி சில விடயங்களை தருவார். நீங்கள் சுவஸ்தமாகி விடுவீர்கள். She clearly said that a leprosy cannot be healed by physicians but a prophet. தேவ பிள்ளைகளே, இவள் சொன்ன வார்த்தையை நாகமான் கேட்ட பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். உடனே போலாம் சொல்றார் நாகமான். Immediately Naaman decided to go and see the prophet. And what happened? நாகமான் புறப்பட்டு போனான். Naaman went. நாகமான் போன பொழுது And after Naaman went there, எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். he met a prophet called Elisha. எலிசா தீர்க்கதரிசி வெளியே ஓடி வந்து இந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை மேலெல்லாம் என்ன பூசி ஜெபிப்பார் என்று இந்த நாகமான் மிக தூரத்தில் இருந்து பிரயாணப்பட்டு சமாரியாவுக்கு போகிறான். Naaman traveled from far to go to Samaria, hoping for a prophet to apply oil on him and pray. இன்னைக்கு பர்சனல் பிரேயர் இருக்கு. Today we have personal prayer. அந்த பர்சனல் பிரேயர்ல நான் அந்த தீர்க்கதரிசியை பார்ப்பேன். During the church personal prayer I will meet the prophet. அவர் ஐயா நீ நல்லா இருவையா, நீ விடுதலை ஆகிறது ஐயா, ஐயா அம்மா நீ சுகமாகிறது அம்மா, நீ கலங்காத அம்மா அப்படி தலையில ரெண்டு ஆட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த குஷ்ட ரோகம் வெளியே பொல்லாத பிசாசேன்னு சொல்லி பிசாசை ரெண்டு துரத்தி ஜபத்தெல்லாம் முடிச்ச பிறகு இந்த அம்மா திரும்ப ஒரு ஜப குறிப்பு சொல்லுவாங்க. சில தனி ஜபத்துல நான் படுவேன் பாருங்கப்பா வந்து முதல்ல சொல்லிடுவாங்க என்ன பிரச்சனை, பின்னாடி நிற்கும் முறுக்கி ஜாமணி எல்லாம் முடிப்பேன். முடிச்ச உடனே முடிஞ்சிச்சுடா இந்த கேஸ் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சு புது கேஸ் பார்க்க போனா பாஸ்டர் இன்னும் 2 விஷயத்தை விட்டுட்டேன்னு இவரும் அப்படிதான் போறாரு. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து போறாரு. அது ஒரு சின்ன பிள்ளை
அவ்வளவு பூஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கா. ஒரு தீர்க்கதரிசிக்கு போனீங்கன்னா அந்த ஈஸியா உங்க குஷ்டரோகத்தை எல்லாம் விளக்கிடுவாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா. நாகமானால ஏத்துக்கவே முடியல. சரி போய் தான் பார்ப்போம். ஒரு பெரிய சவாலோட போகும்போது இந்த தீர்க்கதரிசி ரூமுக்குள்ள இருந்துகிட்டே அவனெல்லாம் நான் பார்க்க முடியாது. போற வழியில போய் ஏதாவது குட்டையில குழுந்து ஏதாவது முங்கி ஏந்திரிக்க சொல்லு. அவன் சோமாயம் வாங்குறேன். Naaman went there with loads of expectation and excitement because of what the little maid said. But when he went there, the prophet did not see him. 7 முறை குட்டையில விழுந்து எந்த எப்படியா சோமாவும் கோமாவன. So the prophet just sent his servant and said, tell him to just go and drown himself 7 times in the river and he'll be ஏன் ஊர்ல நல்ல தண்ணி இல்லையா? So Naaman got angry thinking, how will I be healed if I just drown myself? இந்த ஊரை விட்டு ஊரை இந்த தீர்க்கதரிசியை பார்க்க வந்தேன். This is why I traveled so far to meet the prophet. எவ்வளவு பெரிய காணிக்கை எடுத்து வந்திருக்கேன். You know how much of offerings I've brought to him. இந்த ஆள் வெளியே வந்து என்ன சொன்னானா என்னவா? But what would he get if he just come out and tell him? அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவரே. You think he's such a great prophet, is it? எங்க பக்கத்து வீட்டு தீர்க்கதரிசிதா, உங்க வீட்டு தீர்க்கதரிசிதா, எல்லாருமே தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. இந்த ஆளை பார்க்க வேணாம். இதுக்கு வந்தேன் நான். இவ்வளவு எதுக்கு வந்தேன்? So now I'm thinking, my neighbors and all people surrounded by me are prophets. So why should I travel far to see this man? தீர்க்கதரிசி சொல்றார், no way I cannot see him. அவர் போற வழியில அந்த குளத்துல போய் 7 தடவை முங்கிட்டு போக சொல்லு. நிச்சயமா அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிடும் அப்படிங்கிறார். ஆனா இவரால் அது என்ன செய்ய முடியல. இவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த ஜப்பான் வச்சிருக்கோம் பாருங்க, டன்னு கணக்கில் அது எடுத்து தேய்ச்சி அவெல்லாம் தேய்ச்சி விடுவோம்லாம் நினைச்சு கனவோடு வந்த மனுஷனை இப்படி பார்க்காமலே போக சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. பயங்கர கோபம் ஆகும். So Naaman was very angry. வேலைக்காரனுக்கு திடீர்னு மூளை வேலை செய்யுது. And all of a sudden the servant of his is now thinking. வேலைக்காரனுக்கு அடிக்கடி தான் மூளை வேலை செய்யும். There are some maids where only sometimes their brain will start working. எல்லாருக்கும் வேலை செய்ய திடீர்னு ஞான திருஷ்டி வேலை செய்யும். திடீர்னு சொல்றான், ஏயா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டார்ல, போற வழியில ஒரு 7 முங்குது உங்களுக்கு ரொம்ப கடினமாக்கும். So suddenly the servant is not telling him, you have already traveled so far. So let us just listen to what the prophet said from himself. கடினமான காரியமா சொன்னாரு. ஒரு ஈஸியா தானே சொன்னாரு. 7 தடவை முங்கி 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 எழுந்திருக்குது தானே. He didn't tell you something hard to do. He only told you to drown yourself 7 times. இருந்தாலும் அவர் என்ன பார்த்து இப்படி தொட்டுனால நான் சோமாயிப்பல. But Naaman's thought is telling him that he could have just come and just touch me a little bit. வேலைக்காரன் But the servant said, நீ எவ்வளவுதான் தலையிலே நின்று நான் உன் படை தலைவன், நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ சொன்னாலும் இந்த தீர்க்கதரிசி வெளியே வர்ற மாதிரி தெரியல. no matter how great of a captain you are, this prophet will not come out to see you. நீ ரத்தோவோ கொத்தோவோ நீ என்னவா இருந்தாலும் இந்த ஆள் இப்ப வெளியே வந்து உனக்கு ஜெபம் பண்ற மாதிரி தெரியல. அவர் சொல்றது தயவு செஞ்சிருந்து வேலைக்காரன் சொல்றான். So now the servant is now telling him, no matter how great of a position you hold, this prophet is not going to see you and pray for you. வேற வழி இல்லாம, So with no choice left, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே செஞ்சு தொலைவோம்னு இந்த நாகமான் போராடு. Naaman had no choice and he just decided to do it. முதல் முறை முங்குறாரு, 2வது முறை முங்குறாரு, 4வது முறை முங்குறாரு, 5வது முறை முங்குறாரு, 6வது முறை முங்குறாரு, 7வது தடவை முங்கி எழுந்தால் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் தன்னுடைய மாம்சம் மாறிவிட்டதை நாகமான் காண்கிறான். Now Naaman is able to see the 7th time when he drowned and he came back out, his flesh was back to normal like a baby's flesh. அது முடியல. The story did not end there. ஞான திருஷ்டி வேலை செஞ்சிச்ச வேலைக்காரனுக்கு Remember the servant who came and advised. இன்னொரு ஞான திருஷ்டி வேலை செய்து. Now he is thinking of another idea. இந்த ஆள் என்ன சொல்றாரு, இப்படி சோமாட்டே Now Naaman is saying, I am here. நான் இந்த தீர்க்கதரிசிக்கு ஏதாவது செஞ்சா I have to do something for this prophet. உடனே சொல்றாரு, So immediately this servant here is saying, உனக்கு ஏன் கஷ்டம், Master, you do not have to நான் travel. உனக்கு வேலை
வேலைக்காரன் ஆயிட்டே, I am your servant, நீ என்கிட்ட கொடு, so you can give this gift to me, நான் கொண்டு போய் தீர்க்கதரிசியை கொடுத்துட்டு வந்துடுறேன். and I will go and give it to the prophet and இவன் return. என்ன நினைச்சிட்டான்னா, நாகமான் வீட்டுக்கு முன்னுக்கு போய் நின்னும் போதே இந்த ஆள் வெளியில வந்து ஒண்ணு ஜெபம் பண்ணான். So what he thought was that when Naaman went and stood in front of prophet's house, he didn't even come out. இப்ப காணிக்கை கொண்டு போகும்போது மட்டும் என்ன வெளியே வந்துடுறாங்க போற. So do you think that now when I bring the offering, he will come out? அதனால தூக்கி வாயில போட்டுக்கலாம், காசையும் வாங்கிட்டு என் வாயில போட்டு நல்லா மூழ்கிட்டு காசு எல்லாத்தையும் இவனை அடிச்சு முடிச்சு போட்டு இவன் நல்ல பிள்ளை மாறி இப்போ நடிக்கிறான். So he took all the offering, he did not give it to the prophet, he used it for himself and he's acting. என்னவோ இவன் சொஸ்தமாயிட்டான். So no matter what, the captain of the host Naaman was finally healed. இவன் சுகமாகிவிட்டான். He has been healed. அந்த சுகமானதற்கு ஒருவள் வேலை செய்தார். And there was only one girl who was the reason behind ஒருத்தி it. சேவை செய்தார். One little girl served. ஒருத்தி உதவி செய்தார். One little girl helped. ஒருத்தி தற்காத்து கொண்டார். And one little girl defended. ஒரு அடிமை பெண், She was a girl who was ஒரு brought சிறு பெண், a little young girl. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus, திருமணமாகாமல் இருக்கிற அத்தனை பெண் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray for all female who has not been married தேவன் yet. இந்தபடியே உன் நாவை அபிஷேகம் பண்ணுவாராக. And the Lord anoint your mouth in this way. சிலருடைய பிரச்சனைகளுக்கு உன்னுடைய நாவிலிருந்து சில விடயங்கள் கடந்து வரட்டும். Let answers come from your mouth to people's problems. கர்த்தர் நாவை அபிஷேகம் பண்ணட்டும். Let the Lord anoint your mouth. அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். And I pray for all of you who are here. சில காரியத்திலே எப்படி சுகமாகிறது, விடுதலையாகிறது என்று போராடும் பொழுது தேவன் ஒரு சில சிறு பெண்ணை உங்க வேலை இடத்திலோ உங்க சொந்தக்காரர்கள் நடுவிலோ அல்லது சபையிலேயோ உங்களோடு சில தீர்க்கமான ரகசியங்களை பேசும்படியாய் அபிஷேகம் பண்ணுவார். Pray the Lord and anoint the mouth of little girls to come and help you in your church, your work, and in your family. ஒரே ஒரு வார்த்தை Just one word நாகமான் வாழ்க்கையை மாற்றி changed Naaman's life. கரங்களை நல்ல உயர்த்தி ஹalleluya Let us say hallelujah. சொல்லுங்க, நல்ல ஹalleluya. Let us say hallelujah. கடைசியா Finally, லூக்கா 23ஆம் அதிகாரம் the Gospel of Luke chapter 23 26வது வசனம். verse 26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, இயேசு கிறிஸ்து சிலுவை யாத்திரையிலே பிரயாணப்படுகிறார். Jesus was walking towards crucifixion. இந்த சிலுவையிலே அறையப்படுவதற்காக அவ்வளவு 1000 டன் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கோல்கதாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார் இயேசு. Jesus is now traveling towards Golgotha, carrying 1,000 tons of a cross. தடுமாறுகிறார். He is struggling to walk. சரீரம் முழுவதும் காயம். His whole body is wounded. அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் பிளந்து கிடக்கின்றன. Each part of his body was torn apart. ரத்தம் சீராக வடிந்து கொண்டிருக்கிறது. All the blood in his body is just pouring out. தலையிலே குத்தின முட்களிடம் அந்த முட்களில் ஒரு விஷ முள் தன்னுடைய கண்கள் வழியாய் வெளியே வந்தது என்று வேத வல்லுநர் சொல்கிறார். According to biblical scholars, when the thorn was placed on his head, it actually penetrated into his eyes. யோசித்து பாருங்கள், ஒரு முள் கண் வழியாய் நெத்தியிலே குத்தி வெளியே வந்திருக்குமானால் பார்வை எவ்வளவு கடினமாய் இருந்திருக்கும். Just imagine if a thorn just pricked through and came out of his eyes, how much of a pain. இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொல்கதாவிலே போகும்பொழுது And while Jesus was carrying the cross towards Golgotha, ஒரு கட்டம் வருகிறது. there was a point. இயேசுவால் அந்த பாரத்தை சுமக்க Jesus was not able to carry that burden anymore. இயேசுவால் அந்த வலியை சுமக்க Jesus couldn't bear the pain anymore. அந்த நேரத்துல At that time, சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதன் a man called Simon
Simon, a Cyrenian, பிடிக்கப்பட்டான். was caught hold. அவனை பிடித்து பலவந்தப்படுத்தி They caught hold of him and made him weak. இந்த இயேசு சுமந்த சிலுவையை அவனை சுமக்க வைத்தார். And they forced him to carry the cross that Jesus carried. தேவ பிள்ளைகளே, Children of God, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் மனமுகர்ந்த அந்த சிலுவையை தூக்கல. Simon the Cyrenian did not carry the cross happily. ஆசையா எனக்கு இந்த பாரத்தை கொடுங்க தூக்கி எடுத்து கொண்டு போகல. He didn't carry the burden with his own desire. அவன் பலவந்தப்படுத்தப்பட்டான். He was made weak and forced. எனக்கு அருமையானவர்களே, Dear children, அவனுடைய குமாரர்கள், 2 குமாரர்களுடைய பெயர், ஒருவனுடைய பெயர் ரூஃபஸ். he had 2 sons, where one of them was called Rufus, இரண்டாவது குமாரனுடைய பெயர் அலெக்சாண்டர். and his another son was called Alexander. வேதத்தின் பின் பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது When you read the back books of the இந்த Bible, 2 குமாரர்கள் பயங்கரமான ஊழியத்தை செய்தார்கள். both his sons had done great ministry. தேவ பிள்ளைகளே, Children of God, சில காரியம், சில ஊழியம், சில சேவை, சில உதவி, சில தற்காப்பு நீங்களே செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கிறது அல்ல. sometimes when you begin to serve, help and defend, is not you doing it on your own. எனக்கு நான் ஏன் சுமக்கணும்? Why should I carry this? எனக்கு இந்த பாரம் தேவையில்லையே. I do not need this burden. எனக்கு இந்த பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே. It's not necessary for me to carry this burden. நான் என்னதுக்கு இந்த ஊழியம் செய்யணும்? For what should I do this ministry? பாஸ்டர் சுமக்கறாரா, சுமக்கட்டும். If pastor wants to carry that burden, let him do it. அவன் தலையெழுத்து. It is his fate. அப்படி நம்ம நினைக்கிறோம். Sometimes we think like that. தேவ பிள்ளைகளே, Children of God, சில நேரம் நம்மளை யாரோ ஒருத்தர் பிடிச்சு பலவந்தப்படுத்தி இந்த ஊழியத்தின் பாரத்தை நம்ம தலையில வச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். sometimes we feel like people forced us and placed the burden of the ministry in our head. நான் நம்புறேன், But I believe அவனை பலவந்தப்படுத்தி அவன் மேல சிலுவையை ஏற்றினாலும் அதுவும் தேவனுடைய சித்தமும் திட்டத்தின்படியுமே அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான். although Simon was made weak and forced to carry the cross, I believe that it was truly a will of God for him to do so. ஊழியக்காரருடைய பாரத்தை சுமக்கிறீர்களா? Are you carrying the burden of your servant of God? அது நீங்களே விரும்பி சுமக்காதது ஒன்றா? Is it a burden that you do not want அது to? உங்களுக்கு கடினமா தோன்றுகிறதா? Do you feel it is really difficult? இல்லை, சந்தோஷப்படுங்க. Let me tell you, do not be sad, be happy. உங்க சந்ததி தேவனுக்காக உயர்ந்திருக்கும். Because the generation will be exalted for God. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார். Your children will be blessed by God. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறைந்து அழைந்து திரிந்ததாக சரித்திரம் இல்லையே. There is no history where a righteous man's generation begs for food. ஐயோ, எனக்கு வேண்டாம் இந்த பாரம். You may say, no, I do not want this burden. பாஸ்டர்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், 14 வருஷத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கேன். I am now in the ministry and doing my 14th year. என்ன கேட்டீங்கன்னா, And if you are to ask இந்த me, உலகத்திலேயே மிக பாரமான ஒரு வேலை என்று சொன்னா which work is the most burdensome, இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரனா இருப்பார். is to be a servant to the Lord Jesus Christ. It is a burden. கடினம், It is difficult. வலி, It's pain. வேதனை, It is lot of wound. It's lot of tears. ரத்தம், It's blood. இதுதான் வாழ்க்கை. This is your life. உங்கள் போதகரை பாருங்க, Look at your pastor. பாஸ்டர் முருதைகாயை பாருங்க. Look at Pastor Morgan. ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தில் எவ்வளவு பலிகள், வேதனைகள். Every day he is suffering with pain in his body. ஒவ்வொரு மருத்துவமனையா ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். He keep visiting hospitals for treatment. என்னவென்றே விளங்கவில்லையே. And he doesn't still know what is the problem. என்ன பிரச்சனை என்று விளங்கவில்லை. He still doesn't know what is the issue with his இதுதான் body. நம்முடைய வாழ்க்கை. This is our life. இந்த ஊழியக்காரர்களுடைய பாரத்தை தேவன் உங்க மேல பலவந்தப்படுத்தி வைக்கிறாரா? So this is a burden that the Lord is forcing on you. ஆசையா தூக்குங்க. Carry it with desire. சீமோனுக்கு அது தெரியாது, இந்த இயேசு எவ்வளவு பெரிய ரட்சகர். This Simon doesn't know that Jesus is a great savior. உதவி செய்வோம் பரவாயில்ல, நம்ம மேல வச்சுட்டாங்க, இந்த மனுஷன் பாவம் அடிக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் உதவி செய்வோம் என்று உதவி செய்தான். So he only carried a cross to help because this person Jesus is suffering. 2000 ஆண்டுகள் ஆயிற்று. And it had been 2000 years. அவனுக்கு
சுமந்த சிலுவையை அவனுக்கு சுமக்க கிருபை கிடைத்தது. He got the grace to carry the cross Jesus carried. சீசர்கள் ஓடி போய்விட்டார்கள். All 12 disciples of Jesus ran away. ஆனவங்க They were not there. 3 வருஷமா உட்கார்ந்து தின்னாங்க. 3 years they sat with Jesus and ate with him. 3 வருஷமாய் அவரோடு படுத்து உறங்கி எழும்பினார்கள். 3 years they slept with Jesus and ate with 12 him. பேரும் 12 திசைக்கு ஓடி And போய்விட்டார்கள். all 12 of them ran apart. ஒருவனை பார்த்து கேட்கிறான், இயேசுவோடு நீ இருந்தவன் தானே? One man looked and asked one of the disciples, weren't you with அவர் Jesus? யார் என்றே எனக்கு தெரியாது. And he said, I do not know who is Jesus. முகவரியே இல்லாத சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார். But Simon, who was of no identity, was forced to carry the cross. சிலருடைய உபத்திரவங்கள் எல்லாரும் ஓடி விடுவார். Sometimes when people are going through persecution, everyone will run. உங்களை கடவுள் வைக்கிறாரா? But if the Lord is placing you there during that time, கொஞ்ச நேரம் அடிச்சாலும் பரவாயில்ல, சுமந்துருங்க. even if it is painful for a little while, just carry it. நீங்க சுமக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு பலன் தெரியாது. Because you will not know the reward of you carrying the cross today. எபிரேயர் 6:10 சொல்கிறது. But Hebrews chapter 6 verse 10 says, பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்ததும் செய்து வருகிறதுமான ஊழியத்தை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. that the Lord is not unrighteous to forget your ministry to the saints. அவருடைய பிள்ளைகள் எழுப்பி பிரகாசித்தார். And his sons, they shine. உங்கள் பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிப்பார். Your children will shine. பாஸ்டர், என்னால முடியல. You say, Pastor, I cannot. இந்த ஊழியத்தோட இந்த பாஸ்டரோட என்னால ஊழியம் செய்வது ரொம்ப கடினமா இருக்கிறது. Pastor, it's difficult for me to do ministry with this pastor. சபைக்கு போனா வந்த நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I just want to go to church and return without any problem. எனக்கு பாரம் வேண்டாம். I do not want the burden. இல்லை மகனே, மகனே, No, my sons and daughters. தேவனே உன்னை பலவந்தப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார். The Lord himself made you weak and brought you here. உன் ஊழியக்காரன் சுமக்கிற சிலுவை பாரத்தை நீ கொஞ்ச நேரம் சுமக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். It is the plan of God for you to carry the burden of your servant of God for a little while. நான் ஏன் சுமக்கணும்? அவருக்கு தான் அவ்வளவு பேர் பக்கத்துல இருக்காங்களே, அவங்களா சுமக்கலாமே, ஏன் நான் சுமக்கணும் நீங்க கேட்கலாம். You may ask, there are so many people here, why should it be me to carry the burden? அதான் சொல்றேனே, கூட இருந்த 12 பேரும் அந்தந்த திசைக்கு ஓடிட்டாங்க. So that's why I'm telling you, all 12 disciples of Jesus were not there, they ran away. இயேசு கல்கதாவிலே பிரயாணப்படும்போது And while Jesus was journeying towards Golgotha, ஊர் பேர் தெரியாத, he did not even know who this person முகவரி தெரியாத was. A person without identity ஒரு மனிதன் தானே சிலுவையை சுமக்க முடியும். was the man who was chosen to carry the cross. நீங்களும் கூட பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. There are many of you seated here who are carrying great burden. இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் பண்றேன், In the name of Jesus, I declare, கொஞ்சம் உங்க பாரத்தை சுமக்க just to carry little bit of this burden. சிறுவனே ஊரானாகிய சீமோனை தேவன் உங்களுக்கு எழுப்புவாராக. The Lord raised Simon the Cyrene. தேவன் உங்களுக்கு எழுப்புவாராக. The Lord raised him for you. உங்களை பாரத்தை சுமக்க கர்த்தர் சில மனுஷர்களை அனுப்புகிறார். The Lord is sending some people to carry your burden. முடியலன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு பாரம் சுமக்க கர்த்தர் பலவந்தப்படுத்தி உங்களை குறுக்கி விடுகிறார். Not that you can't, but the Lord has chosen you to carry the burden and is sending someone. யாரோ ஒருவர் வருகிறார்கள். Somebody is coming. உங்க பாரத்தை கொஞ்சம் சுமந்துக்கிறேன்னு கேட்க வருகிறார்கள். Coming to tell Pastor, I'm ready to carry your நீங்கள் burden. சுமக்க முடியாத அந்த வழியை சுமக்க கொஞ்சம் உதவி செய்ய ஒருவர் வருகிறார்கள். Somebody is coming towards you to say, I'm there to carry your burden. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அனுப்புவார். In the name of Jesus, may the Lord send them. வருகிறார்கள், வருகிறார்கள், வருகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். சபையே உனக்கு வருகிறார்கள். Church is coming towards you. தளர்ந்து போய்விட்டார். You are weak. முடியல என்று You சொல்லுகிறார். are ready to give up. நீ கலங்காத. You are weak. இந்த குந்தனா பாதையில் நீ உதவி செய்த யாருமே இப்போ கூட நிக்கல. It is part of God and no one that you help இந்த them. பாதையில் நீ தனியாய் நடக்கிற. You're walking in this path alone. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய பலவந்தப்படுத்தி ஒரு சீமோனை அனுப்புகிறார். God is making certain Simons weak and you're sending him their way. எங்கிருந்து வந்தவனோ தெரியல. You do not even know from where he came. இயேசுடைய பாரத்தை சொன்னார். But he carried the burden of Jesus.
அவுட் ஆஃப் சம்வேர் யாரோ உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. From out of somewhere, people are coming to help you. உங்க வாரத்தை அவங்க சுமப்பா. They will carry your burden. Miracles நடக்கும். And miracles will happen. Hallelujah. Hallelujah. Pastor God is sending for you people who will bear the pain of yours. ஒரு ஊழிய பாரத்தை சுமக்கிற மனுஷர்களை சிலுவை நான் கொஞ்சம் சுமக்கிற பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சொல்லுகிற உண்மை உள்ள சீமோன்களை கர்த்தர் எழுப்புகிறார். சபையாரே உங்களுக்கு சொல்றேன், Church, let me tell you, உங்களுக்கும் கர்த்தர் அனுப்புறார். the Lord is also sending such people towards you. உங்க வேலை இடத்துல அனுப்புறார். He's sending them in your workplace. உங்க படிக்கிற இடத்துல அனுப்புறார். He's sending them to your உங்களுடைய ஊழியத்துல அனுப்புறார். He's sending them in your ministry. அதற்கு நீங்க என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? So do you know what you need to do today? எங்க ஊழியக்காரருக்கு நான் ஒரு சீமோனா மாறுவேன். I will decide to become a Simon to my நீங்க pastor. இப்படி உங்களை ஒப்பு கொடுத்த உடனே The minute you dedicate and surrender your life to உங்க this, பாரத்தை சுமக்க ஒரு சீமோனை கர்த்தர் எழுப்புவார். the Lord will raise a Simon to carry your burden. ஹalleluya. Hallelujah. பாக்கியம் பாக்கியம். It is a privilege. உங்களுக்கு இப்ப விளங்காது. You will not understand it today, உங்க சந்ததி அதை அறுவடை செய்யும். but your generation will harvest it. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று Let us all stand தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். and commit our lives to God. பரிசுத்தவான்களுக்கு நான் ஊழியம் செய்ய, I want to do ministry for the saints. சேவை செய்ய, I want to serve the servants of God. தற்காத்துக் கொள்ள And I want to defend the servants of God. எனக்கு கிருபை செய்யும் ஐயா. Please give me grace, Lord. எல்லா கண்களை முடிச்சு பண்ணுவோம். I want all of you to close your eyes and begin. இருதயத்திலிருந்து எல்லா விதமான கடினங்களையும் அகற்றுவோம். Let every burden that is in your heart be removed. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். The Lord is helping us. கையனல உயர்த்தி மரபாமல் நீனை சத்தத்தை உயர்த்தி Pastor, I've become weak. என்னால சுமக்க முடியும். I cannot carry the burden anymore. ரொம்ப கடினமா இருக்கு. Pastor, I find it very difficult. எனக்கு இந்த பாரம் ரொம்ப மிஞ்சின பாரமா இருக்கு. This burden is beyond what I can bear. என்னால முடியல. I cannot, Pastor. என்னால முடியல. I cannot. என்னால முடியல. I cannot. இந்த வியாதியை சுமக்க முடியல. I cannot carry this. இந்த பாரத்தை சுமக்க I முடியல. cannot carry this இந்த burden. தனிமையை சுமக்க I முடியல. cannot bear this loneliness. கொல்கதா, இந்த கொல்கதா, This Golgotha. இந்த கொல்கதாவை நான் எப்படி கடக்க போகிறேன் என்று நினைக்கிறாயா? Are you thinking, how are you going to walk through Golgotha? உன் பலவீனத்தில் உன் பலனாய் இயேசு அனுப்புகிறார். Jesus will be your strength during your time of weakness. கர்த்தர் சீமோனை அனுப்புவார். God will send a Simon during this time. ஒரு அடிமை சிறு பெண்ணை அனுப்புவார். God will send a little maid who was
Let us all lift up our hands. ஆண்டவருடைய பிரசன்னம் இதயத்தோட I can feel the presence of God coming down right now. பயப்படாத, Do not be afraid. நான் உனக்கு துணை இருக்கிறேன். I am by your side. உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்படி, In order to give a solution to your problem. உன்னை நோக்கி வருகிற ஆபத்துகள் உன்னை காப்பாற்றும்படி, To help you from danger that is coming towards you. உனக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகளை உனக்கு வெளிப்படுத்தும்படி In order to reveal hidden traps in your life. யோனத்தானை அனுப்புவேன். I will send Jonathan towards you. சிறு பெண்ணை பேச வைப்பேன். I will make a little girl speak. எங்கிருந்தோ உன்னை அறியாத ஒரு சீமோன் வந்து உன்னுடைய பாரத்தை சுமக்க வைப்பேன். And I will call this Simon whom you do not know to carry your burden. என்னுடையவர், You belong to me. என்னுடையவர், You belong to me. என்னுடையவர். You belong to me. ஒருயமை பொழுது உன்னை மறந்தேன். I will never forget. நான் மறந்தது உண்மை. It is true that I had forgotten. நான் உன்னை மறந்தது உண்மை. It is true I had forgotten you. இமை பொழுதுதான் மறந்தேன். In a blink of an eye I had forgotten. உருக்கத்தான் நித்திய உருக்கத்தான் உன்னை சிநேகித்தேன். But I loved you for eternal. நீ கலங்காதே. Do not weep. இந்த இரவு கர்த்தர் உனக்காக ஒருவனாக இறங்குகிறார். Tonight the Lord is coming down to advocate for you. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தாயே, Because you ministered to the saints. அவருடைய மறப்பாரோ, Will the Lord forget you? மறப்பாரோ. Will the Lord forget you? கணக்கு இல்லையா, Do you think God did not take it into account? கணக்கு இல்லையா, Do you think God has not written? சேவை செய்வது கணக்கு இல்லையா, You think God didn't take into account this உதவி service? செய்வது கணக்கு இல்லையா, God was not taken into account this. தற்காத்த இரு, அது கணக்கு இல்லையா. Do you think the Lord did not count it? ஓ, ரா, 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 சேனமரரோ. ஈரதரதரதரா, உன்னை தப்பு வைக்கிறேன், The Lord is escaping you. உன்னை விடுவிக்கிறேன், The Lord is delivering you. உன்னை தப்பு வைக்கிறேன், The Lord will cause you to escape. உன்னை தப்பு வைக்கிறேன். The Lord will cause you to escape. உன்னோடு இருக்கிறேன். The Lord is with you. நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். When you walk through fire, I am with நீ you. தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு When இருக்கிறேன். you cross the water, I am with you. அந்த அக்கினி உன் பேரில் பற்றாது. And the fire will not நீ touch you. தண்ணீரில் மூழ்கி போவதில்லை. You will not drown in the water. எல்லை உயர்த்தினி வலகத்துரு சிகனா. ஆண்டவர் சொல்றார், The Lord is quenching the fire. பரிசுத்தவான்களுக்கு நான் இனி ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுப்பாயா? Will you commit
சுமக்க முடியாமல் தவித்து